ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி கட் ஆஃப் டேட்டை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tn.government.in/employment.php தாங்க அஃபீஷியல் வெப்சைட். அதாவது நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு சீனியாரிட்டி கட் ஆஃப் டேட்டை வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் அலுவலகத்தில் பதிவு பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா பதிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் 10th முடிச்சிருந்தாலும் சரி, 12th முடிச்சிருந்தாலும் சரி, டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அதை கண்டிப்பாக எம்ப்ளாய்மெண்ட் அலுவலகத்தில் பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்லைன் மூலமாக நீங்களே பதிவு பண்ணிக்கலாம். அதேமாரி 3 வருஷத்துக்கு ஒரு தடவை கரெக்டாக ரெனிவலும் பண்ணிக்கோங்க. டேட்டை மிஸ் பண்ணாத, அது முக்கியமானது. ஸோ ரெனிவல்லாம் எப்போ வருதுன்னு அடிக்கடி செக் பண்ணி பார்த்துட்டு ரெனிவல் பண்ண பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 28/2/2026 அன்றைய நிலவரப்படி இது வரைக்கும் எவ்வளோ பேர் பதிவு பண்ணியிருக்காங்க அதுக்கான முழு விவரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக எவ்வளோ ஆண்கள் இருக்காங்க, எவ்வளோ பெண்கள் இருக்காங்க, தேர்ட் ஜெண்டர்ஸ் எவ்வளோ இருப்பாங்க, மொத்தமாக எவ்வளோ பேர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதேமாரி பார்த்தா ஒவ்வொரு வயசாக 18 வயசுக்குள்ளே இருக்கவங்க எவ்வளோ பேர், 19 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க எவ்வளோ பேர் பதிவு பண்ணியிருக்காங்க, 31லேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கவங்க எவ்வளோ பேர் பதிவு பண்ணியிருக்காங்க, அதுக்கு மேலே இருக்கவங்க எவ்வளோ பேர் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஆல்மோஸ்ட் 45 வயசுலேருந்து 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க அதிக பேர் ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் யார் யார் எவ்வளோ பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களும் அதிக பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த கட்டமாக மாற்றுத்திறனாளிகள் எவ்வளோ பேர் பதிவு பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் வாரியாக 10th கீழே எவ்வளோ பேர், 10th எவ்வளோ பேர் பதிவு பண்ணியிருக்காங்க, ஸோ 12th எவ்வளோ பேர், டிப்ளமோ இடைநிலை ஆசிரியர் எவ்வளோ பேர், இந்த மாதிரி எல்லாமே எவ்வளோ பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் ஃபுல் டீட்டெயில்ஸை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கீழே இருக்குது பாருங்கள், இன்ஃபர்மேஷன் ஆன் கட் ஆஃப் சீனியர் டேட் அடாப்ட் ஆஃப் நாமினேஷன் இன் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இன் தமிழ்நாடு. இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடிலாம் நம்ம எல்லாமே எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் வேலையை நிரப்பினாங்க. ஏதாச்சும் ஒரு ஜாப் வருது அப்படின்னா ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் முன்னுரிமை இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தெரிவிப்பாங்க. பட் இப்போ எல்லாமே ஆன்லைனில் வந்துருச்சு. அதனால் எம்ப்ளாய்மெண்ட் அவ்வளோ ஃபாலோ பண்ணுறது கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு சில எக்ஸாம்லாம் பார்த்தா இன்னமும் எம்ப்ளாய்மெண்ட்டை வச்சு பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் போன்ற இந்த லோவஸ்ட் பதவிலாம் இருக்குது பாருங்கள், பிலோ 8th பிலோ 10th இருக்க பதவி எல்லாமே ஸோ எம்ப்ளாய்மெண்ட் அந்த நம்பர் கேட்குறாங்க. அதை வச்சு உங்களுக்கு சீனியாரிட்டி படி எடுக்கிறதா தான் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக உங்களுக்கு சீனியாரிட்டி கட் ஆஃப் டேட்டை வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஆகஸ்ட் 2025 எந்த சீனியாரிட்டியில் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு ஓப்பன் ஆகும். என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கட் ஆஃப் டேட் ஆஃப் சீனியாரிட்டி ஃபார் நாமினேஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த வேக்கன்சி ஃப்ரீக்வென்ட்லி நோட்டிஃபைட் டு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் அண்டர் நான் ப்ரியாரிட்டி கோட்டா அப்டேட்டட் அப் டு ஆகஸ்ட் 2025. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ ஸ்வீப்பர் ஏபிள் டு ரீட் அண்டு ரைட், அதாவது இந்த பெருக்குபவருக்கான துப்புரவாளர், பெருக்குபவர் போன்ற வேலைவாய்ப்பு வருது அப்படின்னா நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் அலுவலகத்தில் பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னா ஜென்ரலுக்கு 7/12/2013 11/6/2015 எம்ப்ளாய்மெண்ட் அலுவலகத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு இந்த ஸ்வீப்பர் பதவிக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். அதேமாரி எஸ்டியில் உமனுக்கு கொடுத்துருக்காங்க. எஸ்சி அருந்ததியரில் ஜென்ரலுக்கு என்ன தேதி இருக்கணும், அதேமாரி உமனுக்கு எந்த தேதியில் இருக்கணும். எஸ்சிஓ அதுக்கப்புறம் எம்பிசி, பிசி முஸ்லீம், பிசியில் பார்த்தா அதர்ஸு, அப்புறம் ஜென்ரல், இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் எந்த தேதியிலேருந்து எந்த தேதிக்குள்ளே பதிவு பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதேமாரி சானிட்டரி ஒர்க்கர் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான பதவி வருது 8th பாஸ்க்கு அப்படின்னா அதுக்கு அந்த கட் ஆஃப் டேட், அதாவது இப்போ ஜென்ரல் எஸ்சிஏ எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜென்ரலில் 24/8/1999 2017 பதிவு பண்ணியிருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஸோ பிசிக்கு எம்பிசிக்கு என்ன சீனியாரிட்டி இருக்கணும் எல்லாத்தையுமே உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட் பதவி இருக்குது பாருங்கள், 10th பாஸு, அதுக்கு எந்த தேதியிலேருந்து எந்த தேதிக்குள்ளே பதிவு பண்ணவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி டிரைவருக்கும் கொடுத்துருக்காங்க.
கண்டக்டர் கொடுத்துருக்காங்க, டிரைவர் கம் கண்டக்டர். நீங்கள் நார்மலாக இந்த டிரைவர் கம் கண்டக்டர் டிஎன்எஸ்டிசி ஜாப்லையுமே எம்ப்ளாய்மெண்ட் அலுவலகத்தில் பதிவு பண்ணுறதுக்கான நம்பர் கேட்பாங்க, அது இதுக்காக தான். அதுக்கப்புறம் ஃபிட்டர் இந்த மாதிரி நிறையா இருக்குது. வில்லேஜ் அசிஸ்டன்ட் அதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம வில்லேஜ் அசிஸ்டண்ட்டு கூட வந்து எம்ப்ளாய்மெண்ட் அலுவலகத்துக்கான நம்பர் வந்து கேட்பாங்க, அதனால் இதெல்லாமே உங்களுக்கு இருக்கணும். அதேமாரி சேல்ஸ்மேன் இருக்குது, சேல்ஸ்மேன் ஜாப்க்கும் எம்ப்ளாய்மெண்ட்க்கான நம்பர் வந்து கேட்குறாங்க. அதனால் ஸோ நீங்கள் ஜாப் கிடைக்குதோ இல்லையோ உங்களுடைய வேலையை வந்து கரெக்டாக பதிவு பண்ணி பார்த்துட்டே வாங்க. இதில் வந்து பாருங்கள் ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க கட் ஆஃப் டேட் அந்த மாதிரி. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ அதை கிளிக் பண்ணி என்னமான சீனியாரிட்டிக்குள்ளே இருக்கவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க, அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதிகபட்சமாக நீங்கள் 12க்கு மேலே எல்லாமே இப்போ ஆன்லைன் மூலமாக அப்ளிகேஷன் வந்துருச்சு. பிலோ 10th கீழே இருக்கிற ஒரு ஜாப்க்குலாம் இருந்தாங்க அப்படியே ஆஃப்லைன் மூலமாக மேனுவல் அப்ளிகேஷன் ஃபார்ம் அதிலே ஒரு சிலது ஆன்லைனில் இருக்குது. அதனால் பிலோக்கு குவாலிஃபிகேஷன் பிலோ 10க்குள்ளே இருக்கிற குவாலிஃபிகேஷனுக்கான ஒரு கட் ஆஃப் சீனியாரிட்டி டேட்லாம் வெளியிட்டிருக்காங்க. இதுதான் உங்களுக்கான டீட்டெயில்ஸ். ஸோ இதனால் ஏதாச்சும் ஜாப் வருது, எம்ப்ளாய்மெண்ட் அலுவலகத்தின் மூலமாக ஜாப் வருது அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள், கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எவ்ரி இயர் உங்களுக்கு இந்த சீனியாரிட்டி கட் ஆஃப் தேதியை வந்து வெளியிடுவாங்க. இந்த வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கலாங்க அடிக்கடி. அதேமாரி நீங்கள் இது வரைக்கும் எம்ப்ளாய்மெண்ட் அலுவலகத்தில் பதிவு பண்ணாதவங்க மறக்காமல் வந்து பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. ரெனிவல் பண்ணுறவங்க ரெனிவலும் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே நீங்களே பண்ணிக்கலாங்க. ஸோ புதுசாக வந்து பதிவு பண்ணுறது, ரெனிவல் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த வெப்சைட்டில் போயிட்டு இது வரைக்கும் பண்ணாதவங்க நீங்களே கூட பதிவு பண்ணிக்கலாம். ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நாளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.